ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜேர் சுவாமிகள் தாமரை திருவிழே சரணம். ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழே சரணம். ஆண்டாள் தாயார் தாமரை திருவிழே சரணம். கண்ணன் கடலணிகளே சரணம். இன்னைக்கு இந்த 8வது பாசத்தில் மீதி அனுபவிச்சுட்டு 9வது பாசத்துக்கு போகலாம். நடிகை ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம या मोहदस्तदितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं चरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदस्य नहः वगुलाविरामं श्रीमत्तदङ्ग्लिविडं प्रणमामि मूर्त्ना भूतं सरस्य मगात्वद पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहान् भक्ताङ्गेण परहालयदीन्द मिस्रात् श्रीमत्परामसुन्दीं प्रणतोऽस्मि नित्यम् नीलास्तुङ्गस्तनगिरितटी सुप्तमुक्तोत्य कृष्णं पारात्रिं स्वं श्रुति सदशिरसित्तं सद्याभयन्ति सुशिष्टायां श्रुतिर्निगलितं या बलाकृत्य पुङ्क्ते गोदादस्य नमयिदब्दं भूव एवास्तु भूयः அன்னம் மன்னவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னும் திருப்பாவை பல்பதியம் இன்னிசையாதால் பாடி கொடுத்தாள் நல்பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்பாவை பாடி அருளவல்ல பல்வலியாய் நாடினி எங்களற்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நேற்று கீழ்வாணி வெள்ளென்ற பாத்திரத்தில் கொஞ்சம் அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை அனுபவிச்சுட்டு அடுத்த பாசனத்துக்கு போகலாம். எல்லாம் தெரிஞ்ச ஒரு புலவர் மற்றவருடைய உபன்யாசத்தை கேட்குறார். அந்த கேள்விங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத நேற்று அனுபவிச்சு. உபன்யாசங்களை கேட்கணும். அந்த கேட்டால் தான் அது மனசில் பதிஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல பக்தியை கொடுக்கும். உபன்யாசம் தான் சொன்னால் போகாது, அந்த சொல்கிறவா கிட்ட அடுத்தவா காது கொடுத்து கேட்கணுங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஹரேஹே நாம் நரமைவ 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 மவ ஜீவனம் கலோ நாசத்தேன தாதஸ் ஏவ நாஸ்யே கதிகி அந்யதா. இந்த யுகத்தில் புண்ணியம் நம்ம பண்ணாட்டாலும் பண்ண வேணுங்கிற அந்த எண்ணம் இருந்தாலே பலன் கிடைக்கணும். அதுதான் பகவானை அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியலையே, அந்த பகவானை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடியனால்தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது. அதுதான் ஒரு சின்ன ஆலை விதை, அதை நல்லா ஊனி விட்டுடுவோம் மனசில். அந்த எண்ணம் வந்துடணும். அது வந்தால் கொஞ்ச நாளில் அதை எப்பேற்பட்ட விருட்சமாகி எல்லாருக்கும் நிழல் தராப்பில் நம்மக்கிட்ட ஏற்படுற அந்த ஞானம், அவன் மேலே ஏற்படுற அந்த பக்தி எல்லார்கிட்டையும் சத்சங்கத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. அந்த மாதிரி பகவானை நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். அந்த ஞானம் வந்துடுத்துனாக்க அவனை நம்மளை ஆத்மாக்குள்ள அந்த மாதவனை மனதில் கோவில் கட்டி அவனை கொண்டு வந்து வச்சுட்டோன்னா மீதி எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்றது தான் பெரியவாள்லாம் எடுத்து சொல்கிறான். வந்து நின்றோம். விபீஷணன் ஆழ்வான் கடலுக்கு வடகரையை அடைந்து ஆகாசத்துலேயே நிற்கிறான். அவன் உடனே கீழே இறங்கி வரல. அந்த கூட இருக்கிற சுக்ரீவன் அவாக்கிட்டெல்லாம் உத்தரவு கேட்குறான். உத்தரவு கேட்டு அவள் போய் ராமன் கிட்ட கேட்டுன்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம்தான் வரான். அதுதான் பெரிய தன்மை. நம்ம சட்டுன்னு ஒரு எதையுமே எடுத்தேன் கவுத்தன்னு ஒன்றும் பண்ணிடக்கூடாது. எது பண்ணாலும் பெரியவா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இவா வந்து நின்றோம். உன் வாசலில் வந்து நிற்கிறோம். ஒன்றை எழுப்புறதுக்கோசரம் வந்து நிற்கிறோம்.
நீ உத்தரவு கொடுத்து நீ வெளிதவா, இல்லாட்டா நாங்கள் உள்ள வரோம். அந்த மாதிரி அந்த உத்தரவு கேட்கறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். கோதுகலம் உடைய பாவாய், ரொம்ப பிரீதி யார்கிட்ட? எம்பெருமான் கிட்ட. அவங்கிட்ட அப்படி ஒரு பிரீதி இருக்கிறதுனால, அந்த அவன்கிட்ட ஒரு பிரீதி இருக்கிறதுனால அவனையே அனுபவிச்சுட்டு அவள் படுத்துட்டு இருக்காளாம். அந்த ஞானிகளுக்கு நான் பிரியன் அப்படிங்கிறான் கீதையில் கண்ணன். அவர்களும் எனக்கு பிரியர் என்கிறான் கீதையில். எம்பெருமானை அடைவதற்கு எது உபாயம்? அவனை எப்படி அடையிறது? நம்மளுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், அவனை அடிக்கடி கேட்பது, அவனுடைய நாமங்களை அடிக்கடி கேட்பது, அவனுடைய சரித்திரங்களை அடிக்கடி கேட்பது, அவனுடைய சேற்றுதங்களை அடிக்கடி கேட்பது, வேதங்களை ஓதுவது, வேள்விகளை செய்வது, இவை முதலியன மட்டும் காரணமாக மாட்டான். எப்போ பாரு அவனையே இது பண்ணிட்டு தான், இது மட்டும் காரணம் கிடையாது. என்னன்னா, பிரீதியுடன் அவனை கேட்பதும். நம்ம மனசில் ஒரு ஆசை வரணும். கண்ணா அப்படின்னு சொன்ன உடனேயே மனசு அப்படியே துள்ளணும், மனசில் அந்த ஒரு வேகம் வரணும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். அந்த பிரீதியோட அந்த ஆத்மார்த்தமாக அவனை நினச்சோம்னா, அதுதான் அவங்கிட்ட செலுத்துகிற அந்த அன்பு ஒன்று தான். அதுதான் நம்மளை பரமானந்தத்தில் கொண்டு போய் விடும். அவனை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா நம்மளுக்கு இந்த உலகத்து விஷயம் எல்லாமே மறந்து போயிடும். யாராவது கூப்பிட்டா கூட நம்ம காதில் விழாது, நம்ம ஆழ்ந்து போயிடுவோம், அப்படியே அவங்ககிட்டயே ஆழ்ந்து போயிடுவோம். அந்த மாதிரி தான் இவ படுத்துட்டு இருக்கா. இவெல்லாம் தூங்கலை, இவ தூங்குறான்னு நினச்சிட்டு எழுப்புறாளே தவிர அவர் அந்த கிருஷ்ணா அனுபவத்தில் தெளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறார். நம்பியை தென்குருகுண்டி வசிக்கின்றனன் பரண்யா வரைக என்று குகவான் தரிக்கின்றானே. யோக கோத்ரேய தேசிசார் என்று தேசிகன் அருளி செய்தார். வாரி கொண்டு உன்னை அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அப்படியே அவனை வாரி அணைச்சிக்கணும். அந்த கண்ணனை நினச்சா அவன் ஒரு குட்டி குழந்தையா மனசில் நினச்சிக்கணும். நினச்சின்னு அவனை வாரி அணைச்சிக்கணும். அழைக்கின்ற அடி நாயே நாய் கூடை வாழால் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். அழைக்கின்றேன், நான் உன்னை கூப்பிடுறேனே, நான் எதுக்கு கூப்பிடுறேன்? எப்படி ஒரு நாய்க்கு ஒரு எஜமானன் ஒன்று பண்ணிட்டான்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. வாய் குழறாப்புல ஒரு குரல் ஒன்றத்தை கொடுக்கும். குரல் கொடுத்துட்டு அதனுடைய வாழை கூடை வாழால், நாய் வாழை நிமிர்த்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வளைஞ்சிருக்கிற அந்த வாழை ஆட்டி 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 எஜமானனுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த உலகம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கானே இந்த பரமாத்மா. அவங்கிட்ட நம்ம நாய் மாதிரி அந்த வாழை ஆட்டி 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 அவன் பேரை சொல்லி 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 அவனுடைய சேஷ்டதங்களை கேட்டு 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 அனுபவித்து அப்படி தான் அவனுடைய நன்றியை செலுத்தினோன்னா அந்த பரமாத்மா நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். கோதுகலம் எப்படின்னாக்க, கோது குலம் வஸ்தியான குலம், அது கோதுகலம். கோதுகலம்னா சந்தோஷம்னு ஒரு அர்த்தம். கோது குலம்னா வஸ்தியான ஒரு இடம், ஒரு குலத்தில் பிறந்திருக்கான்றதையும் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். பாவாய் பிரதம போலவள், ஒரு சித்திரம் மாதிரி இருப்பாளாம், அவளை பாவாய்னு கூப்பிடுறான். பட்டர் என்னும் ஆச்சாரியர் நம்மாழ்வாரை பற்றி ஸ்ரீ கிருஷ்ண தத்துவ மியோதிகம் அப்படிங்கிற கிருஷ்ண தத்துவம், அந்த கிருஷ்ணனையே அனுபவிச்சு அதுலேயே இருந்து அவனை கண்ணனை விட்டா அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. நிறைய பாசங்கள் கண்ணன் இல்லா தெய்வம் இல்லைன்னு அடித்து பேசினவர் நம்மாழ்வார். அதை ஆக கிருஷ்ணனுக்கு இவரிடம் உண்டான ஆசை என்று இரு பொருள் கூறுவது. கிருஷ்ணன்கிட்ட இவருக்கு ஆசை, அதே அதே கிருஷ்ணனுக்கு இவர்கிட்ட ஆசை. வந்து 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 தன்னை காட்டிட்டு போவானா. இத்தனை நாள் என்னை அனுபவிக்க வச்சே இப்போ நான் விட்டுட்டு போயிட்டேன்னு அடுத்த பாசனத்தில் அழ ஆரம்பிச்சிருவார் நம்மாழ்வார். அதை தான் எம்பிரானும் மேலானே கைமா துன்பம் துரத்தாய் எம்பிரானும் மேலானே அப்படின்னு ஆழ்வாரே சொல்கிறார். அந்த யானைக்கு துயர் தவிர்த்தியே, இதோ நான் இருக்கேனே,
ஒரு நாய் கூழைவாயால் குழைச்சி குழைச்சி உன்னை கூப்பிட்றாப்புல கூப்பிடுறேனே, எனக்கு அருள் புரிய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எழுந்திராய், எல்லாம் அறிந்த பகவான் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். அவனுக்கு பாகுபாடு கிடையாது. குட்டியாக இருக்காளா, நட்டியாக இருக்காளா, சேப்பாக இருக்காளா, கருப்பாக இருக்காளா, நிறையா படிச்சிருக்காளா, நன்னா படிக்கலையா, வசந்த வடகல ஐயங்காராக பிறந்திருக்காரா, இல்லை கீழ் ஜாதியில் பிறந்திருக்காரா. நம்மாழ்வார் சொல்கிறாரு, சண்டாளர் சண்டார்கள் ஆயினும் உன்னுடைய பக்தர்கள்னா அவாதான் எனக்கு குருன்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறாள் இல்லையா. அந்த மாதிரி அவன் எதையுமே பார்க்க மாட்டான். அவன் யோக நித்திரையிலிருந்து அங்கேருந்து நம்ம எல்லார் மனசையும் கதவை தட்டுறான். எழுந்துரு எழுந்துரு, நான் வந்திருக்கேன்னு. ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சமாவது அவனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ஜென்மத்தில் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பிக்க அடுத்த ஜென்மம் நம்மளுக்கு முழுசாக அவனை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இல்லை, இந்த ஜென்மத்திலேயே அவனை முழுசாக அனுபவிச்சிட்டோம்னா நேராக மோட்சத்தில் போய் அவனை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். எழுந்திராய், நம்மளாம் எழுந்திருக்கணும். நம்ம மனசில் இருக்கிற இந்த இருளை போக்கிட்டு அவன் கூப்பிடுறானேன்னு நம்ம காது கொடுத்து எழுந்திருக்கணுங்கிறத சொல்கிறார். பாடி, மனுஷனுக்கு மனுஷருக்கெல்லாம் கவலை ஏற்பட செய்யும் பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு உணவாகும். நம்ம சாதாரண நாள்லலாம் பகவானை அவ்வளோ தூரம் பிரார்த்திக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த விரதம் இருக்கலாமா, இந்த விரதம் இருக்கலாமா, இதனால கஷ்டத்தை தீர்த்துக்கலாமா, அதனால கஷ்டத்தை தீர்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அதையும் கீதையில் சொல்கிறான், நான் தரேன், நீ வா, என்கிட்ட கேட்குறியா, நான் தரேன், நீ வா. அந்த முதல்ல நீ செல்வத்தை கேட்குறியா, கஷ்டத்தை தீர்க்க வைக்கிறியா, உனக்கு எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன். அதை தீர்த்து வச்சதுக்கு அப்புறமும் நீ என்னை மறந்துடாத இருப்போம். பகவான் கேட்குறது அவ்வளோதான். நீ அவன் கஷ்டத்தை தீர்த்து கொடுக்குறேன், அதை தீர்த்து வச்சதுக்கு அப்புறமும் என்ன மறந்துடாத அடிக்கடி நினச்சிக்கோன்னு தான் பகவான் கேட்குறான். இந்த கலியுகத்துக்கு ஏற்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற யுகங்களில் தியானம், தவம், வேள்வி இதை தான் செஞ்சு தான் பகவானை அடைய முடியும். ஆனால் நம்ம கலியுகத்தில் பகவான் ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக ஒரு வழியை காட்டியிருக்கான். என்னென்னா, நாம சங்கீர்த்தனம். சத் சங்கத்தில் சேர்ந்து இருந்து அவன் நாமத்தை சங்கீர்த்தனமாக பாடி பாடி பாடி, இல்லையா சத் சங்கத்தில் சேர முடியலையா, நம்ம தனியாக இருந்தாலே அவனுடைய நாமங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் பாட முடியுதோ பாடி அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு, அவனுடைய கடாட்சத்துக்கு நம்ம ஆளாகணும். இதை தான் பெரியவாள்லாம் நம்மளுக்கு திருப்பி திருப்பி எடுத்து கொடுக்குறது. அதுதான் நம்ம நிறைய திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரு, நீ தீயில நின்று வேக வேண்டாம், நீ சாப்பிடாத இருந்து தவம் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், தோவா தோ உட்காந்துருக்கானே சித்திரக்கூடத்தில் அவனை தினம் சேவி, அவனை சேவிச்சா உனக்கு அந்த புண்ணியம் பூரா கிடைச்சிடும்னு சொல்கிறா இல்லையா. எல்லா ஆழ்வார்களும் நம்மளுக்கு அவ்வளோ வழிகாட்டுறா. நம்ம அதை உணரணும். இந்த உலகங்கிறது மாயை, இதில் இருக்கிற எல்லாமே அழியக்கூடியது. இன்னைக்கு இருக்கிற வஸ்து நாளைக்கு இல்லாத போகும். ஆனால் அவன் என்றைக்குமே இருக்கிறவன். அவனை அடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அழிவுங்கிறதே இல்லைங்கிறது தான் எடுத்து கொடுக்குறார். மா வாய் பிளந்தானே, குதிரை வடிவான கேசிங்கிறத அழிக்கிறான். இந்த குதிரைங்கிறது என்ன? நம்ம மனசு. இந்த மனசில் இருக்கிற அந்த அசுரனை அழிக்கிறான். கம்சனால் ஏவப்பட்ட கேசி அப்படின்னு நம்ம மனசில் ஏற்படுற அந்த கம்சன், அந்த மனசு தான் கம்சன். அதால் ஏவப்பட்ட கேசி என்ன? கண்ணு, காது, மூக்கு, காலு, வாய் எல்லாம். இதே குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறார்? கண்ணுன்னு இருந்தால் அது பெருமாளை தான் பார்க்கணும், கையின்னு இருந்தால் அவனுக்கு பூமாலைகள் தொடுத்து தான் போடணும், கால்னு இருந்தால் அவன் கோவிலுக்கு போகணும், காதுன்னு இருந்தால் அச்சுதன் அவனுடைய நாமங்களை எப்போ பார் கேட்டுட்டே இருக்கணும், வாயால் அவன் நாமங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படி தான் நம்மளுடைய கரணங்களுக்கு, நம்மளுடைய உறுப்புகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலையை தான் நம்ம பழக்கப்படுத்தணும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் எளிதாக நடக்கக்கூடியது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தை அட்ராக்ஷன் அந்த மாதிரி, நம்மளோட கூட இருக்கிறவாள்லாம் அந்த மாதிரி, அவள்லாம்
சினிமாவுக்கு போகிறாளே, நம்மளும் ஒரு தரம் போயிட்டு வந்தால் என்ன அப்படின்னு தான் நம்ம மனசு தோணுமே தவிர, சினிமாவுக்கு போய் நம்ம நேரத்தை வீணாக போகிறோமே, அந்த நேரத்தில் ஒரு நல்ல பாட்டை கேட்கலாமே, நம்ம பாடலாமே, அந்த மாதிரி எண்ணம் சட்டுன்னு வந்துடாது. அதை வரவழைக்கிறது அந்த மனசில் இருக்கிற அந்த குதிரை, அதை அந்த கெட்ட எண்ணங்களை அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆக்கிரமிச்சுக்கிறான். அவங்கிட்ட நம்ம மனசை செலுத்த வைக்கிறான். மா வாய் குழந்தானே மா, அந்த கேசிங்கிறத எப்படி அந்த குதிரைங்கிற அசுரனெல்லாம் எத்தனை அசுரனை எத்தனை விதத்தில் அழிச்சான். என்ன அதெல்லாம் என்னத்துக்கு பெரியவாள்லாம் எடுத்து 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 சொல்கிறான்னா, அந்த அசுரனை அழிக்கிறாப்புல உன்னுடைய மனசில் இருக்கிற அசுர குணங்களை அழிச்சிருவான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல எடுத்தான். மல்லரை மாட்டிய அந்த மல்லர் மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அவயங்கள். அந்த மல்லரை மாட்டின்னு இருக்கு. இந்த அவயங்கள்லாம் அந்த மனசுக்கிட்ட மாட்டின்னு இருக்கு. இது எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ அதை தான் நம்ம பண்ணுறதுக்கு தோணும். எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை தான் சாப்பிடணும், எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை தான் கேட்குறோம், எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதை தான் பார்க்குறோம். அந்த மல்லரை மாட்டிய அந்த மனசுக்கிட்டேருந்து அந்த அவயங்கள் எல்லாம் திருத்தி நம்மளை எடுத்து கொடுக்குறார். ராவண யுத்தம் போல் லக்ஷ்மணனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடந்த போர் போல இருந்துதான் இது. எப்படின்னா, நம்ம மனசுக்கும் நம்ம கரணங்களுக்கும் ஏற்படுற அந்த போர் அந்த மாதிரியா. அகங்காரம் மமகாரம் போன்றவர்கள் இருமலை போல் எதிர்ந்து வந்த மல்லரை சாவ தவிர்த்த. அகங்காரம் மகங்காரம் நம்ம மனசுல இருக்க, நான் என்னது நான் பண்ணிடுவேன், என் குழந்தை என்னுடைய உலகம், என்னுடைய வீடு எல்லாமே என்னுடைய சொந்தம், இந்த என்னது என்னது என்னதுங்கிறமே எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் யார் கொடுத்தா நம்மளுக்கு? அவன் மனசு வச்ச கொடுத்தானா உண்டு, அவன் மனசு வைக்கலன்னா எல்லாம் போயிடும் இல்லையா? அது நிரந்தரமே கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு மேலே 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 2 கார் இருந்தால் இன்னொரு பெரிய கார் வாங்கணும், 4 வீடு இருந்தால் இன்னொரு பெரிய வீடு வாங்கணும். இந்த மாதிரி தான் எண்ணம் போடுறத தவிர எல்லாத்துக்கும் பெரிய வீடு. அந்த எம்மா வீட்டு திண்ணம் செப்பும், அந்த பெரிய வீடு பரமபதம், அங்கே போகணும், இந்த உலகத்தில் திருப்பி பிறக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரமாட்டேங்கிறதே. அதுதான் சொல்கிறேன். அந்த அகங்காரம் மமகாரங்கள் என்னதுங்கிறத விட்டுட்டோம்னாக்க, இதெல்லாம் கிருஷ்ணா கொடுத்தான் அப்படிங்கிறத நினச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக எதுலேயுமே பற்று வராது. ஏன்னா எல்லாரும் பெரியவா ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறது பூரா பற்ற விட்டுடுங்க, எந்த மேலேயும் ஆசை வைக்காதுங்க. ஆசையை விட்டுட்டாலே எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுங்கிறதான் எடுத்து சொல்கிறான். இங்கே மல்லர்களுடன் போர் மேலே நடைபெற போகிறது. அந்த மல்லரெல்லாம் அழிக்க போகிறோம். இதை இவர்கள் இங்கு ஏன் சொல்ல வேண்டும் என்றால், நம்மையும் உபேட்சித்து கோவிந்தன் மதுரைக்கு சென்று விடுவான். ஆக எல்லா அனுபவிகளும் அவனுடன் இப்போதே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆயர்குலத்தில் இருக்கிற வாழ்க்கை அவளுக்கு தான். நாகரிகமான நகர பெண்களுடன் ருசி கண்டவன் நம்மை எப்படி நினைப்பான்? நகர ஸ்திரீ பேரிச்சம்பழம் திராட்சை இவைகளின் ரசம் அறிந்தவன் புளியம்பழத்தில் எப்படி ஆசை கொள்வான் அப்படின்னு சொல்லி அந்த ஆயர்குலத்தில் இருக்கிறவாள்லாம் ஏங்குறாளாம். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் மதுரைக்கு போகிறான்னா திருப்பி வரமாட்டான் அப்படிங்கிறத இது பண்ணதான். அக்ரூரர் மதுரையிலேருந்து கிளம்புற செய்யும் பெண்கள் கண்ணனுடைய வியோகம் வந்துவிடும் என்று எண்ணி, கண்ணன் நம்மளை விட்டு பிரிய போகிறான்னு எண்ணி ரொம்ப வருத்தப்படுகிறாராம். அப்போது இது தேசிகர் ரொம்ப அழகாக காட்டுறார். என்னன்னா, பலிசாமி ஷவர் பிரயுக்தயா அகம் அஸ்மி தவத் மேவ வா அலமே தாவத் இதக கரணே கிம். இதெல்லாம் தேசி இது எடுத்துக்காட்டுறது. அக்ரூவரை பார்த்த உடனேயே இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது நம்மளை கண்ணன் விட்டுட்டு போகிறான்னு. அதனால அக்ரூவரை ஒரு விரோதியை மாதிரி பார்க்குறான் அவள்லாம். அக்ரூவரை ஒரு இதுவாகவே பார்க்கல அவள்லாம். அக்ரூவரை அவரை அவளெல்லாம் கூட்டு அக்ரூவர் உபதேசம் பண்ணலான்னு போகிறாராம். உங்களுடைய உபதேசம் எங்களுக்கு தேவையே இல்லை, என்னைக்கோ கண்ணன் எங்களோட தான் இருப்பான், கண்ணனுடைய உடம்பை வேணால் நீங்கள் கூட்டிட்டு போகலாம்,
அவன் மனசு இங்கே தான் இருக்கும்னு சொல்லி அடித்து பேசுகிறவா அவள். தேவாதி தேவன், அந்த கண்ணன் தான் தேவாதி தேவன். இங்கு திருப்பாவையில் ஆண்டாள் பூதனையின் மோட்சம், சகடாசுர பஞ்சரம், இதை எல்லாத்தையும் சொன்னது பொருந்தும். ஆயர்பாடியில் உள்ள பெண்கள் வாயிலாக இவள் பேசுகிறபடியால் அங்கு நடந்த விருந்தாத்தம், ஆயர்பாடியில் என்ன நடந்ததோ அதை அவங்களுக்கு தெரியறதுக்கு, ஆண்டாளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. மல்லரை மாட்டியதெல்லாம் மதுரை மாநகரத்தில் நிகழப் போகிறது. அதுக்கு முன்னாடியே எப்படி இவ சொன்னா அப்படின்னாக்க, அவ ஆண்டாள் முக்காலமும் உணர்ந்தவோ அவனால சொல்கிறான். ஆனால் அந்த ஆயர்பாடிகள், அந்த கோகுலத்தில் ஆயர்பாடியில் இருக்கிற அந்த சிறுமிகள் மூலியமாக எல்லாரும் இதுதான் நடக்க போகிறதுங்கிறத முன்னால் சொல்கிறான். மன்னும் புகழ் கௌசலை என் தன் அப்படின்னு குலசேகர் பாடும்போது ராமனை தொட்டில் இட்டு அங்கு உள்ளவர்கள் தாளாற்றுவது போல் பாடப்பட்டுள்ளது. அந்த மன்னும் புகழ் கோசலை இதன் பாடத்தையுமே ராமன் எது நம்ம கண்ணு முன்னால் இருக்க மாட்டோம், தங்க தொட்டில் அவன் படுத்துட்டு இருக்கான், பக்கத்தில் லட்சுமணன் இருக்கான், எல்லாரும் சேர்ந்து அவனை ஆற்றா, அந்த மாதிரி ஒரு நினைப்பு நம்மளுக்கு வருதோ இல்லையோ, அந்த நினைப்புல தான் அவர் பாடியிருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சேஷத்துக்கும் அவனை நம்ம நினச்சிக்கணும். தேவாதி தேவன்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி, எல்லாருக்கும் பிரம்மாலேருந்து அத்தனை பேருக்கும் அவன்தான் அதிபதி என்றார் நம்மாழ்வார். ஆண்டாள் தேவாதி தேவன், நம்மாழ்வார் சொல்றார் எல்லாருக்கும் அயர்வு அரும் அமரர்கள் அதிபதி. அயர்வு அரும், அவளுக்கு துன்பங்கிறது கொஞ்சம், நம்மளுக்கெல்லாம் நிறைய துன்பம், தேவர்களுக்கெல்லாம் துன்பம் கொஞ்சம், அவர்களுக்கும் அதிபதி அவன்தான். ஆனால் தேவாதி தேவன் அவன், அப்பேற்பட்ட மகாராஜர், அப்பேற்பட்ட உயர்ந்தவன் இதோ கோகுலத்தை வந்து எல்லாரோடையும் சேர்ந்து அவள் அடித்தா அடி வாங்கிக்கிறான், அவள் கட்டி பிடிச்சிண்டா சிரிக்கிறான், அவள் என்ன பண்ணாலும் என்ன பண்ண சொன்னாலும் அதுக்கு அவன் இது பண்ணுறான். சஹஸ்ர சகரதனே கிருடே உக்ரே எத்திர தேவானாம் அதிதேவதகா ஆஸ்தே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் இருக்கும் இடத்தை எடுத்து காட்டியது. பரமபத்தில் பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது நித்தியஸ்வரிகள். அவள்லாம் எப்பவும் அங்கே இருக்கிறவா, அந்த பகவானுடைய அனுபவத்தை அங்கே அனுபவிச்சுட்டே இருக்கா. ஆனால் அவளுக்கும் அவன் தான் எஜமானன். இங்கே கண்ணன் வந்து எஜமான தன்மையை விட்டுட்டு, தான் தான் கண்ணன்கிற அந்த தன்மையை விட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு குழந்தையா வந்து அவனுடைய சௌலபியத்தை என்னன்னு சொல்கிறது, அவனுடைய கருணையை என்னன்னு சொல்கிறது. அந்த ஆயர்பாடிகள்லாம் அவளுக்கெல்லாம் இவன் கண்ணன்கிறது தெரியாது இல்லையா. அவள்லாம் என்ன பண்ணுவாளாம், கிழங்கு மஞ்சள் வாங்க போகிறதாந்தா உரசி பார்க்கணும், அது நல்ல கருப்பில் உரசி பார்த்தா தான் மஞ்சள் பத்ததான் தெரியும்னு கண்ணனை கூட்டின்னு போய் அவனை குனிய வச்சு அவன் முதுகலை வந்து உரசி பார்ப்பாள். ஏன்னா அவன் கண்ணங்கரேன்னு இருக்கான் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த மஞ்சளை. அப்போ அவன் வந்து தன்னுடைய தன்மையை அவன் எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்தா அவளுக்கெல்லாம் வந்து முதுக காட்டின்னு போய் நிற்பான். அவன் எவ்வளோ சுலபன், அவன் எப்படியெல்லாம் பண்ணுறாங்கிறத இதுலேருந்தே எடுத்து கொடுக்கணும். அதனால் அவன் தேவாதி தேவன், ஆனால் சுலபன். கண்ணனுடைய பிரிவால் நம் சரீரம் வாடி வதங்கியுள்ளது. இதை கண்டு அவன் புண்பட வேண்டும். தண்டகாரனுக்கு எல்லா முனிவர்களும் ராட்சசரால் கடிக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் உள்ள தன் சரீரத்தை காட்டி முறையிட்டனர். திருவிருத்தத்திலும் ஆழ்வார் பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும். நம்ம எத்தனை சோப்பு போட்டு தேய்ச்சினாலும், நம்ம எத்தனை சென்று தடவிண்டாலும் இந்த உடம்பு அழுக்கு உடம்பு. ஏன்னா பாவம் பண்ணி தான் பிறந்திருக்கும். என்னைக்கு நம்ம பாவத்தையும் புண்ணியத்தையும் உதறமோ, ஒரு குதிரை சிறுத்துண்டா எப்படி இந்த அதனுடைய முடியெல்லாம் உதிருமோ அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளாவது அந்த முடி உதிர பல பாவமும் புண்ணியமும் உதிர்ந்ததுனாக்க அன்னைக்கு நம்மளுக்கு மோட்சம்னு சொல்கிறான். அருள் ஆர்த்தர்களுடைய துவனியை கேட்டதும் ரட்சிக்க வேண்டும் என்ற கிருபை அவனுக்கு ஏற்பட்டுவிடும். ஆதி மூலமே அப்படின்னு கத்தின உடனே ஓடி வந்தான். திரௌபதி கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொன்ன உடனே ஓடி வந்தான். அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அருள், அவனுடைய அருள்ங்கிறது எக்கச்சக்கமானது. அதை நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம்.
நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அவ்வளோதான். நம்ம எடுத்துக்க மாட்டோங்கிறத விட நம்மளுக்கு அதை தெரிய மாட்டேங்கிறது. அவன் அருளக்கூடியவன், அவன் தேவாதி தேவன், அவன் காத்துன்னு இருக்கான். யாராவது ஒருத்தர் என்னை கூப்பிடுவாளா, ஒரு ஞானி கிடைக்க மாட்டானான்னு ஏங்குறான் கீதையில் கண்ணன். அவனுக்கு அவன் மனசுல நான் ஆக்கிரமிச்சுக்கிறேன், அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்றான் கண்ணன். இங்கே கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சிட்டு போறானா பரமபத்துக்கு. கூட இருக்கிற பத்னிகள் 3 பேரும் திரும்பி திரும்பி பார்க்குறானாம். எல்லாரும் திருத்தி கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, ஒத்துழையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுட்டானா. எல்லாருக்கும் எவ்வளோ சொன்னாலும் அந்த நிமிஷம் கேட்டுக்கிறா, அடுத்த நிமிஷம் மறந்து போயிடுறா அப்படின்னு. அப்போ தாயார்கள்லாம் சொல்கிறாளாம், நீ இந்த மாதிரி போனியானாக்க அவள்லாம் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆழ்வார்களையும் ஆச்சாரிகளையும் எப்படி எப்படிலாம் படைக்கணும், அவளுக்கு எப்படி எப்படிலாம் மனசில் பதிய வைக்கணும், எப்படி அவனுடைய சேஷ்டிதங்களை சொல்லி அது மூலியமாக அவங்கிட்ட இது பண்ண வைக்கணும்னு சொல்லி சொன்னாலாம். அதுபடி தான் எல்லா ஆழ்வார்களையும் எல்லா ஆச்சாரியர்களையும் பகவான் படைத்தான். அந்த படைச்சதுனால தான் கொஞ்சத்துக்குள்ள கொஞ்சம் பேராவது அவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாலாம். இதுதான் திருக்குறுங்குடியில் ராமானுஜர்கிட்ட கேட்டாமா நம்பி, எப்படிப்பா என்னால் ஒத்துழையுமே சரி பண்ண முடியலையே, நீ எப்படி இத்தனை கூட்டத்தை சேர்த்துருக்க, இவ்வளோ பேரை நீ சரி பண்ணியிருக்கியே, இவ்வளோ பேரை உனக்கு அடியாராக ஆக்கியிருக்கியே அப்படின்னு சொன்னப்போ, இந்த விஷயத்தில் நான் குரு, நீ சிஷ்யன், நீ பவ்யமாக கேட்க வேண்டிய விதத்தில் நீ கேட்டியானாக்க அப்போ நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் திருக்குறுங்குடியில் ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கும் சன்னதியில். அப்போது அந்த ஸ்டூலில் கொடுத்த அந்த ஆசனத்தில் ராமானுஜரை உட்கார வச்சு நம்பி கீழே உட்காந்துன்னு கேட்டானா. அப்போ கண்ணன் ராமானுஜர் சொன்னாராம், நீ மனுஷனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு பிறந்த, ஆனால் உன்னுடைய சேஷ்டிதங்களெல்லாம் நீ காட்டிட்ட. இப்பேற்பட்ட மலையை 7 நாள் ஒரு சுண்டு வரலை யாராலையாவது தூக்கி வச்சுருக்க முடியுமா? இத்தனை அசுரர்கள் எல்லாம் அழிக்க முடியுமா? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கீதையை நீ சொன்னியானாக்க நம்புகிறா யாருப்பா இருப்பா? நாங்கள் என்ன பண்ணுறோம், அவன் நீ இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உனக்கு எடுத்து எல்லாருக்கும் சொல்கிறோம், உன்னுடைய கதையை சொல்கிறோம், நாங்கள் அனுபவிச்சதா எங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறோம். அதனால் அவள் எல்லாரும் எங்களுக்கு வசப்படுறா. நீ அப்படி இல்லையே, நீ நேராக பண்ணி காட்டினா எதுவுமே சாஸ்வதம் கிடையாதுப்பா. நாங்கள் அனுபவிச்சோன்னு சொல்லி சொல்கிறதுனால பெரியவர் க்ளீனாக சொல்கிறார், கண்டால் உலர் என்னுடைய கண்ணால் பார்த்தேன் ஒவ்வொரு சேட்டிலையும் பார்த்தேனே 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். அந்த மாதிரி நாங்கள்லாம் பார்த்தோம், நாங்கள்லாம் அனுபவித்தோம், நீங்களும் பாருங்க, இதுதான் வழின்னு ஆச்சாரியர்கள்லாம் நம்மளை காட்டினதுனால நம்ம கொஞ்சமாவது திரும்பி வந்திருக்கோன்றத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். மனுஷர்களுக்கு ஒரு இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம். பித்ருக்களுக்குன்னு எடுத்துட்டாக்க கிருஷ்ணபட்சம் இரவு, சுக்லபட்சம் பகல். தேவர்களுக்கு தட்சிணாயனம் தான் இரவு, உத்தராயணம் பகல். அதாவது நம்மளுக்கு பித்ருக்களுக்கு 15 நாள் இரவு, 15 நாள் பகல். தேவர்களுக்கெல்லாம் 6 மாதம் இரவு, 6 மாதம் பகல். பிரம்மாக்கு 1004 யுகம் பகல், அதுபோல் இரவு. இந்த மாதிரி விவஸ்தை, அந்த மாதிரி காரணம் என்னென்னா 100 வருஷம் ஒருவனுக்கு ஆயுள், நம்மளுக்கு 100 வருஷம். இல்லை புழு பூச்சி எறும்பு முதலீடுகளுக்கும் இம்மாதிரியே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கொசுக்கு 3 வாரம் தான் ஆயுசுன்னு சொல்கிறான், ஒரு ஈக்கு 6 வாரம் தான் ஆயுசுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆயுசு வச்சுருக்கான். இதெல்லாம் யோஜனை பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் பகல் ஒன்று தான், இரவு ஒன்று தான். உலகில் பிறப்பு என்பது ஒன்று உண்டு, இதை தான் சம்சாரம்னு சொல்கிறோம். நம்ம பிறந்துட்டோம், காலம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ போகிறோம். எத்தனை பிறவி எடுத்தாலும் எல்லாவற்றையும் சேர்த்து ஓர் இரவு என்று கணக்கிட வேண்டும். இரவு பகல் என்ற வேறுபாட்டை நாம் ஏன் கூறுகிறோம்? இருள் உள்ளபடியால் விஷயங்களை எடுத்து அறிந்து கொள்ள
நமக்கு வாய்ப்பு இல்லை. இருட்டாக இருந்ததுனாக்கா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ என்ன இருட்டு? நம்ம மனசில் இருட்டு, அஜ்ஞானங்கிற அந்த இருட்டு. அந்த நம்மளால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆகைய இருள் தருமா ஞானம் ஸ்மிருதி தாரை ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மிருதி இருள் தருமா ஞானம். அந்த ஞானம் எழுப்புறதுங்கிறது அதுதான் ஞானங்கிறது தான் சொல்கிறார். நாராயணனை கண்டேன் பகல் கண்டேன் என்றால் ஆழ்வார். நாராயணனை கண்டா பகல் கண்டேன் அப்படின்னா அவன் ஒளி மிகுந்தவர், அவன் ஒளியோடு இருக்கான், அதுதான் பகல். நம்மளுக்கு அவனுடைய நினப்பு இல்லைனாக்க நம்மளுக்கு மனசில் இருள். அதை தான் எடுத்து சொல்கிறான். உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, சக்ருத்துவா ஹைன அஸ்மை பவதி, பரமபதமெல்லாம் பகல் என்றும் சம்சாரமெல்லாம் இரவு. இங்கே இந்த உலகமே இருட்டு தான். இது பூரா அஞ்ஞானங்கிற மாயை மூடி இருக்கு. இது பூரா இருட்டு தான். ஆனால் பரமபதங்கிறது பூரா அங்கே கால நிர்ணயம் கிடையாது, அங்கே இருட்டு கிடையாது, பகல்னு கிடையாது, வெளிச்சம்னு கிடையாது. அப்படியே ஜோதிமயமாக இருக்கும். அங்கே அப்படியே ஜோதிமயம்னா அதுக்குன்னு கண்ணை கூசுற வெளிச்சமாகவும் இருக்காது, அவ்வளோ நன்னா இருக்கும் அந்த இடத்துலன்னு சொல்கிறான். மோட்சத்தை விரும்பி சரணாகதி செய்பவன் இந்த சரீரம் விழுந்த பிறகு வேண்டும் என்று கேட்கிறான். ரொம்ப சரணாகதி ஆச்சாரியங்கிட்ட போய் பண்ணிட்டோன்னாக்க அவர் நாளைக்கே உனக்கு பரமபதம் கொடுத்துறேன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இங்கே வாழணுங்கிற ஆசை இருக்குது. இதை முடிச்சுட்டு இந்த உடம்பு விழுந்ததுக்கு அப்புறமா நான் போகிறேன்னு தானே சொல்கிறோம். அதுதான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். மோட்சத்தை விரும்பி ஆச்சாரிய சம்பந்தத்தை எப்பொழுது அடைக்கிறானோ அப்பொழுது அவன் அறிவு பெற்றமையால் ஞானோதயம் வந்தபடியால். ஏன்னா ஆச்சாரியங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டாதான் அவர் திருமந்திரத்தையும் துவயத்தையும் சர்மஸ்லோகத்தையும் நம்மளுக்கு உபதேசிப்பார். அதை எவ்வளோக்கு நம்ம ஜபம் பண்ணுறோமோ அப்போ நம்ம மனசில் ஒரு தெளிவு வரும். கொஞ்சமாக அந்த நம்மளுடைய ஆத்மா ஜோதி ஸ்வரூபமானது, அழிவில்லாதது, அதுக்கு அறிவு நிறைய இருக்கக்கூடியது. அதனுடைய எல்லாத்தையும் நம்ம பாவமும் புண்ணியமும் அப்படியே மறைச்சுன்னு இருக்கு. அதுதான் இருட்டு. அந்த இருட்டை போக்கணும்னா அவனுடைய நாமம், அவன்கிட்ட எவ்வளோ ஜபம் பண்ணுறோமோ, ஆச்சாரியன் மூலியமாக அதெல்லாம் கேட்டுட்டு ஜபம் பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்கு அதனுடைய இது தெரியும் அப்படிங்கிற சொல்கிறான். தேவாதி தேவனான எம்பெருமானாலும் போற்றப்பட்டவனான ஆச்சாரியனை தியானம் செய்து. இப்போதான் திருக்குறங்குடி அதுக்கு தான் எடுத்து சொன்னேன். அந்த ராமானுஜரையே உடையவர்னு ஸ்ரீரங்கநாதன் நீ தான் உடையவர், உனக்கு நித்திய உதவியும் உனக்கு தான், லீலா உதவியும் உனக்கு தான், நீ யாரை பார்த்து நீ ஏற்றுக்க சொல்றியோ நான் கொடுக்குறேன் அவளுக்கு மோட்சம் அப்படின்னு உடையவர்னு பேர் கொடுத்தான் ரங்கநாதன். அப்படிப்பட்ட பெருமாளாலேயே போற்றப்பட்ட திருக்குறங்குடியில் நீ உட்காந்துக்கோ, நான் கீழே, நீ ஆசனத்தில் உட்காரு, நான் கீழே உட்காந்தேன்னு நம்பி உட்காந்தான். ஸ்ரீரங்கத்தில் நீ தான் உடையவர்னு சொல்லி ஆச்சாரியனுக்கு மதிப்பு கொடுத்தார். அந்த தேவாதி தேவனான எம்பெருமானாலும் போற்றப்பட்டவனான ஆச்சாரியன் தியானம் செஞ்சு அவனுடைய உபகாரங்களை அவர் ஆச்சாரியனை சும்மா பார்க்க போகப்படும், அவருக்கு உபகாரங்களை சமர்ப்பித்து இந்த குதிரை போன்ற புலன்களை பிளந்து வேதங்களை அங்கீகார பண்ணாதவாளையும் இசைந்து விபரீதமான அர்த்தங்களை சொல்லு. நேற்றுக்கே அதுதான் சொன்னேன், பரியாய சொற்கள்னு அதுதான் சொன்னேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் நிறையா இருக்கு. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவா, அப்படியே விபரீதமாக அர்த்தங்களை சொல்ல ஆரம்பிப்பா. வேதத்தில் இருக்கட்டும் எதுலேயுமே விபரீதமான அர்த்தங்களை வெளியில் சொல்ல ஆரம்பிப்பா. அந்த மாதிரி விபரீத அர்த்தங்களெல்லாம் என்ன பண்ணுவார் நம்ம ஆச்சாரியர்கள்லாம், இதுதான் நல்லது, இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எடுத்து கொடுப்பான். அந்த மாதிரி அந்த இடத்துல மல்லரை மாட்டியவன் ஆச்சாரியன். அதுதான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதுதான் அந்த பண்ணேன். மல்லரை மாட்டியவன் நம்ம மனசில் இருக்கிற அந்த கேசிங்கிற அந்த குதிரை, இந்த புலன்கள்ங்கிற மல்லர், இது எல்லாத்தையும் மாட்டிய அழிச்ச அவன் தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவனை எப்படி அடையணும்? நம்ம ஆச்சாரிய சம்பந்தத்து மூலியமாக மட்டும்தான் அவனை அடைய முடியும். அதுதான் திருப்பி எல்லாரும் அதுதான் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். இவன் பக்திக்கு அதிகாரியா, பிரபத்திக்கு அதிகாரியா, விளம்பித்து பலனை அடைய விருப்பம் உள்ளவனா, விரைவில் அடைய விருப்பம் உள்ளவனா என்றெல்லாம் ஆராய்ந்து அருள்வான். அவன் நம்மளை பார்ப்பான். இவன் பக்திக்கு மட்டும்தான் அடிமையா,
இல்லை பிரபத்தி பண்ணிட்டானா, பிரபத்தி பண்ணிட்டாக்கா இந்த ஜென்மம் எனக்கு போகிறோம், இதுலேயே நான் உழண்டு உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிரதிஜ்ஞை பண்ணிக்கிறேனா, உடனே அங்கே வரணும்னு ஆசைப்படுறானா, இல்லை இந்த ஜென்மம் எப்போ எனக்கு ஆயுசு முடியுறதோ அப்போ வரும்னு சொல்கிறானா. இது எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும். கால நிர்ணயம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அதை செஞ்சு நம்மளுக்கு ஆராய்ந்து நம்மளுடைய மனசு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு அருளக்கூடியவன் அவன். முன் நினைவான் யான் முயன்ற இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே. இன்னைக்கா நாளைக்கா தேசிகர் சொல்கிறார், இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றான். இவனுடைய எண்ணம் என்னன்னு தெரியலையே. அவன் இன்னைக்கே என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறானா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறானா அப்படிங்கிறது தான் தேசிகர் எடுத்து சொன்னாப்புல. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்மளை காட்டுற வழியில் நம்ம போகணும். காஞ்சிபுரத்தில் ரொம்ப விசேஷமாக ஒரு பிரம்மோற்சவம் நடக்குமா. 6வது நாள் உற்சவத்தில் வேணுகோபாலன் அலங்காரம் நடக்குமா. எம்பெருமான் எழுந்தருள்வான். அப்போது அந்த விசேஷமான உற்சவத்தில் மகான்கள் அதிகமாக ஈடுபடுகிற வழக்கம். ஏன்னா அந்த வேணுகோபாலனுடைய சாத்துப்படி உற்சவத்தை அனுபவிக்க வெளியூர்லேருந்தெல்லாம் எல்லாரும் செய்வாளாம். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கிருஷ்ணன்னு நினச்சிட்டோம்னா போதும், நம்மளுக்கு அந்த இடுப்பில் அவனுடைய மஞ்சள் பட்டு வஸ்திரம், மேலே சிகப்பு அங்கவஸ்திரம், கிரீடங்கள், அதில் தாயார் சூட்டி விட்ட அந்த மணி மாலைகள், அதுக்கு மேலே கோபுரமாக உயர்ந்து நிற்கிற அந்த மயில் பீலி, அவனுடைய ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டிண்டு அந்த புல்லாங்கோட ஊசி ஊதுற அந்த கோலத்தை நம்ம நினச்சிட்டோம்னா அதுதான் மகிழ் பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை. அதை வச்சுட்டானாக்க ஆயர் பெருமானாக சேவை சாதிப்பான். ஆயர் குலத்தில் தோன்றின அந்த கண்ணனா அந்த வேணுகோபாலனா சேவை சாதிப்பாங்க. பக்தியுடன் மெய்மருந்து வணங்குகள் இடவனவரை இடத்தாளோடு சாய்த்து. இடவனவரை அந்த ஆயர் குலத்தில் ஒரு சிலரை செலக்ட் பண்ணி வச்சுருப்பானான். அவள் வந்தால் தான் அவன் காட்டுக்கு போவானான். இடவரவரை இடது கையால் அவள் தோளை பிடிச்சிட்டு தான் நடப்பானான். இல்லை கண்ணனுக்கு என்ன நடக்கவா முடியாது. ஆனால் அவள் தோளில் கையை ஊனிட்டு தான் நடப்பானான். வலது கையில் புல்லாங்குழல், இடது கையில் இடவனவரை அவளை பிடிச்சிட்டு தான் நடப்பானான். இடத்தாளோடு சாய்த்து அந்த தோளில் சாய்ச்சிப்பானான் அவளை. அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ ஒரு பிரீத்தி இருக்கணும் நம்ம மேலெல்லாம். அப்படி ஒரு பிரீத்தி, அப்படி ஒரு சுலபன், அப்படி ஒரு சௌலபியன், அப்படி ஒரு அருள் கொடுக்கக்கூடியவன் அவன். அவனை நினச்சிக்கோங்கோ. இருக்கை கூட தெரிகளேன்னு குழல் கொண்டு ஊதுவனாக போல வரும் பகவானை காட்டாங்க. 2 கையும் கூப்பிட்டு அந்த கண்ணனை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறாளோ அப்படி தான் அவளாம் அனுபவிப்பாளாம் காஞ்சிபுரத்தில். அந்த குழலின் ஓசை அமிர்த பிரவாகம். இப்போவும் நம்ம மனசால நினச்சோம்னாக்க அவன் குழல் ஓசை நம்ம காதுலேயும் நிச்சயமாக கேட்கும். இவர்களின் உள் புகுந்து மெய் சிலிர்க்க செய்யும். அந்த அனுபவத்தில் தான் வேதாந்த தேசிகர் ஈடுபட்டு அதராகி தசாரோ என்று கோபால விம்சதியில் அருளி செய்கிறார். இந்த உற்சவம் கீழ்வானம் வெளுத்த போக காலங்காத்தால் ஆரம்பிச்சிடும். முதல்ல வீதியில் நிதானமாக எழுந்துடுவாராம். எம்பெருமானின் மனைவிகளை திவ்ய மகிழ்ச்சி என்று சொல்வதுண்டு. ஆக இவர் மகிழ்ச்சத்தை போன்றவர். அப்போது சேவார்த்திகளாக வந்துள்ள சேவிக்க வந்தவர்கள் பலர். அதில் பாகவதன் தாமதித்தான். அவன் வேணுகோபாலன் வேஷத்தில் சேவிக்க ரொம்ப ஆவலோடு இருந்தானான். அவன் என்ன பண்ணுறான், சீக்கிரம் அவர்களோட சேர்த்து எழுந்து வா, பகவானை வணங்கி அவனிடமிருந்து அபேட்சித வளத்தை பெற்றுக்கொள்ள தேவராஜனிடம் நாம் செல்வோமாக அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவாள்லாம் சொல்கிறான். அப்போ இந்த பெருமானுக்கு 2 வகை செல்வம் இருக்கின்றன. அந்த செல்வம் தான் தென்கலையார் வடகலையார் என்பது. உற்சவங்களுக்கு செல்வம் அதிகம் வேண்டும், அது இல்லாமல் உற்சவம் நடைபெறாது இல்லையா. அதனால இந்த 2 வகுப்பினர் மூலமாக தான் பெருமாளில் கோவில் உற்சவம் நடக்குமா. அந்த விமர்சையாக நடக்கிறதுக்கு அந்த பெரிய புலம் போல, புலம்னா இடம், பெரிய இடம் போல இருந்து திவ்ய பிரபந்தங்களை பாராயணம் செய்து வருவர். மாடு தானம் இந்த மகிமையை கொண்ட இவ்வெருமானை சேவிப்போம். அந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் எப்படி அவள்லாம் அனுபவிச்சாலோ அதை நம்ம மனசால நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இந்த உள்பொருக்கு பதவுரையாக கொஞ்சமாக எடுத்துக்க சொல்கிறோம். ஆச்சாரிய சம்பந்தம் அடைந்து ஞானோதயம் பெற்ற பிரபலனுக்கு ஒருத்தர்கிட்ட ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டோன்னா அப்போ நம்மளுக்கு பேர் பிரபலன். சரணாகதி செய்தது முதல் மோட்சம் செல்லும் காலம் வரை பிரம்ம முகூர்த்தம் ஆன நம்மளுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி சத்துவகுணம் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம சரணாகதி பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த சத்துவகுணம் நன்னா இருக்கும். ஞானம் பெற்றது காரணமாக வெளுத்து விட்டது. அந்த சரணாகதி பண்ணிட்டோம்னா ஆச்சாரிய சம்பந்தம் நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சுனாக்க அவர் உபதேசம் பண்ணிடுறார். நம்மளுக்கு திருமந்திரத்தை, துவயத்தை, சர்மஸ்லோகத்தை உபதேசம் வாங்கின்றோம். உபதேசம் பண்ண 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 அதை நம்ம தினம் ஜபிக்க 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 நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தில் அது பாய்ஞ்சு நம்மளை பகவத் பக்தியிலேயே ஆழ்ந்து வச்சுருது. எருமை போன்ற பக்தர்கள் பெரும் வீடும் என்னும் மோட்சத்தை விளம்பித்து அடைய விருப்பம் உள்ளவர்கள் ஆதலால் சிறு வீடு என்னும் ஜீவன் முக்தி அடைந்து வஜன சுகத்தை பெற்றவளாக இருக்கின்றது. பெரிய எருமை அப்படின்னாக்க அதுக்கு எருமை மாட்டு மேலே மழை பெஞ்சாக்கலன்னு சொல்லுவாள். அதுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே கிடையாது எருமை. ஆனால் அந்த சிறு வீடு, இந்த நம்ம மனசில் உட்காந்துருக்கேன் நம்ம ஜீவன், இந்த ஆத்மா, இது எப்படாக்க நம்மளுக்கு அந்த முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்கணும். அப்படி ஏங்க ஆரம்பிச்சிடும். ஆச்சாரியன்கிட்ட போயிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சக்தி வந்துடும் சொல்கிறார். ஸ்வயம் பிரயோஜனமாக மோட்சத்திற்கு போக விரைவில் அர்ச்சாதி மார்க்கமாக செல்ல வேண்டும் என்று விருப்பத்துடன் பக்தி யோகத்தில் சக்தியற்ற பிள்ளைகளை பிரபன்னர்களாகவும் இருவரும் மோட்சத்தை விரும்புகிறார்கள். பரமை காந்திகளாகவும் பிரபன்ன கோஷ்டியிலும் பக்த கோஷ்டியிலும் சேர்ந்தவர்களாக இருக்கிறபடியால் ஒரு திரளாக சேர்ந்து அந்த காலத்தில் முடிஞ்சது. இந்த காலத்தில் நம்மளால் நிச்சயம் பக்தி மார்க்கத்தில் நம்மளால் போகவே முடியாது. அதனாலேயே தான் கண்ணன் கடைசியில் பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் எல்லாத்தையும் அவ்வளோ விவரமாக சொல்கிறான். 17 அத்தியாயம் வரைக்கும் சொல்கிறான். அப்படி விவரித்து சொல்லிட்டு 18வது அத்தியாயத்தில் கடைசியில் 64 பாத்திரத்தில் மட்டும் சர்மஸ்லோகத்தில் சொல்கிறோம். உனக்கு இதெல்லாம் புரியலன்னு சொல்லி கேட்கலாம் அர்ஜுனன். உனக்கு இதெல்லாம் புரியாதுரா கண்ணா, உனக்கு அதெல்லாம் பண்ணவும் முடியாது, நீ வா, சரணாகதி சர்மஸ்லோகம் சொல்லித்தரேன். மாம் ஏகம் சரணம் ஜனட்டான் சர்வதர்மான் பரிசேச்ச மாம் ஏகம் சரணம் வஜ அகம் துவா சர்வ பாபேஷு மோட்சம் இக்ஷாசி மாச்சுச்சக. நீ கவலையே படாத, உன்னுடைய எல்லா தர்மங்களையும் விட்டுரு, உன்னுடைய கர்மயோகத்தை மட்டும் தினப்படி என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீ பண்ணு, மீதி எல்லாத்தையும் விட்டுடு. நீ விட்டுட்டியானாக்க பாருடா என்னையே சரணாகதி பண்ணிடா, உனக்கு நான் உன்னுடைய அத்தனை துன்பங்களையும் இது பண்ணி நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாப்போல இந்த பக்தி யோகத்தில் இருக்கிறவாளும் அந்த கோஷ்டியிலையும் இந்த கோஷ்டியிலையும் இருக்கிறவா எல்லாருமா இந்த பாகவதர்கள் அனைவரும் சேவிப்பதில் மிக ஆசை உடையவளே. அப்படிப்பட்ட ஒன்றை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம். அந்த சத்சங்கத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு துளி ஞாபகம் வந்துட்டுனாக்க ஒன்றை பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா சத்சங்க தலைவி நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எங்கள் கோஷ்டியில் சேர்வாயாக, எங்களுக்கு நீ தான் தலைவி. ஏன்னா நீ அந்த கண்ணனை அப்படி அனுபவிக்கிறவோ, உன்னுடைய சத்சங்கம் உன்னுடைய சேர்க்கை எங்களுக்கு இருந்தாலே எங்கள் கோஷ்டிக்கே உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். புலன்கள் துர்மார்க்கத்தில் போகாத வண்ணம் தடுத்தவனும் நாஸ்திகன் குத்துஷ்டி இருவரையும் அழித்த சர்வேஸ்வரனுக்கு அந்த மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானே, அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த கரணங்களை நம்மள மனசை கெட்ட வழியில் போகாத துர்மார்க்கத்தில் போகாத அவனை பற்றி நினைக்க வச்ச அந்த பகவானை பிரபத்தி வித்தியையை தெரிவித்து அந்த பிரபத்தி பண்ணிக்கோங்கோ இது போரும் இந்த கலியுகத்துக்கு அப்படின்னு சொல்லி 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 நம்மளை வழிகாட்டின அந்த ஸ்ரீமன் நாராயணனை சென்று நாம் சேவித்தால் அவனை போய் நம்ம சேவிச்சிட்டோமானா, இந்த ஆயப்பாடியிலேருந்து கண்ணனை போய் சேவிச்சிட்டோமானாக்க பக்தியுடன் நாம் வணங்கினால், அந்த ஆத்மார்த்தமான பக்தியுடன் நம்ம வணங்கினால் மிக சந்தோஷம். ஆர்த்தனா சித்ததனா விளம்பத்தை பொறுத்தவரை என்றெல்லாம் இல்லாத மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுப்பான். நம்மாழ்வார் கிளீனாக சொல்றார், நீ போய் சரணாகதி பண்ணிட்டு நாளைக்கெல்லாம் உன்னை கூட்டின்னு போயிட மாட்டான். மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுத்துருவான். அப்பேற்பட்ட
தேவாதி தேவன் அவன், ஆனால் சுலபன். அவன்கிட்ட சரணாகதி பண்ணிக்கோங்கோ அப்படின்னு சொல்லி எல்லா ஆழ்வார்களும் எல்லா ஆச்சாரியங்களையும் எடுத்து கொடுத்துருக்க வழியில் நம்ம மனசில் ஆச்சாரியர்கிட்ட போகணும், சரணாகதி பண்ணிக்கணும். சரணாகதி பண்ணிட்டா போகாது, அதை ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்கிற அந்த திருமந்திரத்தையும் துவயத்தையும் சர்மஸ்லோகத்தையும் ஒரு நாளைக்கு ரொம்ப முடியலனாலும் ரொம்ப குறைஞ்சபட்சம் ஆச்சாரியனாலும் சொல்லி கொடுப்பார். 12 தரமாவது ஜபம் பண்ணுவோம். தனியாக உட்காந்துட்டு ஒருத்தரையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்மளை தனிமே படுத்துட்டு அந்த ஜபம் பண்ணுற அளவுக்கு அந்த நேரத்துலையாவது அவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத பண்ணுங்கன்னு ஆச்சாரியர் நம்மளுக்கு போதனை பண்ணுறாரே. அதை தான் இந்த இடத்துல எல்லா ஆண்டாட்டாகியார் அதை தான் நம்மளுக்கு வழி வழியாக எடுத்து கொடுக்குறான். அவர் சொல்லி கொடுக்குறான். அந்த மார்க்கத்தில் நம்ம போகணுங்கிறத இன்னைக்கு ஒரு கால விதையை நம்ம மனசில் ஊனிடுவோம், முளைச்சிரும். அந்த எண்ணத்தை நீங்கள் ஊனிடுவோம் மனசில், அது போதும். வந்து 5 வருஷமோ நாளைக்கே போய் ஆச்சாரியங்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறோமோ, 5 வருஷம் கழித்து பண்ணிக்கிறோமோ, 10 வருஷம் கழித்து பண்ணிக்கிறோமோ, ஆனால் நம்ம கண்டிப்பாக பண்ணிட்டுருவோம். நம்ம பண்ணிட்டோமானாக்க அவனுடைய திருவடி நம்மளுக்கு நிச்சயங்கிறத தாயார் பெரிவா மூலியமாக நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கான். இனி 9வது பாசுரம் கொஞ்சம் அனுபவிப்போம் இன்னைக்கு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ துகில் அணைமே கண்வளரும், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீரவளை மாமீரவளை எழுப்பீரோ, மாமீரவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிலோ அனந்தலோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிலோ அனந்தலோ, ஏம பெரும் துயல் மந்திரப்பட்டாளோ, மாயன் மாதவன் மாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று, மாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று, நாமம் பலவும் நாமம் பலவும் நவின்று ஓர் எம்பாவாய். குற்றமற்ற ரத்தனங்களால் செய்யப்பட்ட மாளிகை. இந்த பொண்ணு படுத்துருக்கிறது அப்பேற்பட்ட மாளிகை. இதுதான் இவருக்கு நம்மாழ்வார் பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஈடு சொல்லும். 4 பக்கமும் தீபங்கள்லாம் எரிஞ்சிருக்கு, வாசனை புகங்கள் மனம் வீசுறது, தூக்கத்துக்கு தகுந்த படுக்கையில் நித்திரை செய்யலாம். அம்மானின் பெண்ணே, அதாவது ஆண்டாள் தாயார் என்ன பண்ணுறா, ஆயர்குல பெண்ணா தான் மாறிக்கிறான். அவளுக்கு ஒரே ஒரு ஆசை, தனக்கு அங்கே வந்து தன்னுடைய சொந்தம் இருக்கணும். சொந்தங்கிற செய்யும் அத்தையோ மாமனோ, அந்த 2 சொந்தம்தான். எல்லாத்தையும் விட அப்பா அம்மா சொந்தத்தை விட அத்தை மாமா, இந்த 2 சொந்தத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. பார்த்தா நம்ம அப்பாவுக்கு கூட பிறந்தவா அங்கே இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்மளுக்கு அம்மாவுக்கு கூட பிறந்தவனா எடுத்துக்கலாம், மாமனை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அம்மானின் பெண்ணே, மாமா பெண்ணே மணி கமமான கதவின் தாழ்பாலை தூ மாமிகளே உன் பொண்ணை எழுப்பு. உன் பொண்ணான இவ வாக்கு இந்திரம் இல்லாதவளோ, இல்லை செவிப்புலன் இல்லாதவளோ, மதம் பிடித்தவளோ, மயக்கமான பெருந்தூக்கத்தை கொடுக்கும் மந்திர பிரயோகத்தை அடையப்பட்டாளோ,
பெரிய மாயையை உடையவன் மாதவன். அந்த திருமகள் கேள்வன் வைகுண்டநாதன் என்று பலகாலம் சொல்லி அநேக திருநாமங்களை சொல்லி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாட்டில் எழுப்பப்படும் கிருஷ்ணன் தானாகவே இங்கு வந்து என்னை அடையட்டும் என்று எண்ணுபவள். இவளுக்கு என்னன்னாக்க, நம்ம ஏன் கிருஷ்ணனை போய் பார்க்கணும், நம்ம அவன் மேலே ஆத்மாத்மான பக்தியோடு தானே இருக்கோம், அவன் வரட்டும் இங்கே, அந்த மாதிரி அவன் நினைக்கிறான்னா. பெண்களில் பல வகை உண்டு, கணவனை அடையும் மடல் ஏறுகிறவர்களும் உண்டு. திருமங்கை ஆழ்வார் திருமேனி காணும் அளவும் போய் அப்படின்னு சொல்லி மடல் ஊர்ந்தார். அந்த மடல் ஏறுவதாக சொல்கிறார். அந்த மாதிரி ஒருத்தரை அடையணும்னா எப்படி வேணாலும் அடையணுன்ற ஒரு எண்ணம் தோணி போயிடும். அந்த மாதிரி இவ என்ன பண்ணுறான்னாக்க, அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக படுத்துருக்காளாம். ஏன்னா அவன் மேலே இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. உலகத்தில் நல்ல காரியம் செய்கிற இடத்துல தானே வந்து கலந்து கொள்வர் சிலர். சிலர் செய்து முடிக்கும் சமயம் சேருவர். சிலரோ கூப்பிட்டால்தான் வருவார்கள். சிலர் அழைத்தாலும் வரமாட்டார்கள். மற்றும் சிலர் நல்ல காரியங்களுக்கு இடையூறாகவும் இருப்பர். இது இந்த உலகத்தில் வழக்கம். இதில் இவள் மூன்றாவது வகையை சேர்ந்தவர்கள். முன்பாட்டில் மிக்குள்ள பிள்ளைகளும் என்று அனைவரும் வந்துவிட்டதாக சொன்னது அதிகமாக வந்துள்ளது என்பது காட்டுகிறது. மிக்குள்ள பிள்ளைகள்னா எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறார். தூமணி இந்த பாட்டில் பொழுது விடுதலை வைக்க அடையாளம் சொல்லலை. அந்த பெண்ணினுடைய கிரகத்தை வந்து அப்படியே வர்ணிக்கிறார். வெள்ளி எழுந்து உங்கள் புழக்கட்டை என்று 2 இடத்துல மேலே சொல்ல போகிறார். அந்த மாதிரி குற்றமற்ற ரத்தினங்களால் செய்யப்பட்ட மாளிகையை 4 பக்கமும் விளக்கேற்றி வச்சு ஜொலிக்கலாம் அந்த வீடு. அந்த வீட்டில் ரொம்ப மென்மையான மெத்தையில் படுத்துட்டுருக்கானா அவன். எம்பெருமான் இவளிடம் அபிமானம் கொண்டவனாய் ரத்தினங்களை வரவழைத்து உயர்ந்த ரத்தினங்களை அதனின்று பொறுக்கி மாளிகையை கட்டி கொடுக்கிறான். தனக்கு ஏற்பட்டிருக்கும் மாளிகை ரத்தினங்களால் சமைக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த ரத்தினங்களில் குற்றம் இருக்கிறதா இல்லையா என்று ஆலோசிக்காமல் கட்டியிருந்தான். அந்த மாதிரி தூ என்பதற்கு தூய, அப்படியே ஒரு துளி கூட குற்றமில்லாத, பகவான் கைப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல சொல்கிறான். ஒரு சமயம் கண்ணன் முழங்கால்களால் தாவிக்கொண்டு விளையாடும் சமயம் தாமரை புஷ்பம் போன்ற அவன் முகம் ரத்தினங்களால் பதிக்கப்பட்ட தரையில் தோண்டிட்டு அந்த புஷ்பத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தான். எடுக்க முடியவில்லை. யசோதையும் எடுத்ததை சொல்லி அழ ஆரம்பித்தான். இந்த வகையில் பெரும்பாலும் கோகுலத்தில் ரத்தினமயமான இல்லங்களே இருக்கின்றன. அவனுடைய முகம் வந்து அந்த ரத்தினத்தில் ஜொலிக்கிறத தாமரை புஷ்பம் நினச்சிட்டு கண்ணனே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். தொலைவெளி மங்கலம் அப்படிங்கிற கோவிலில் கட்டுற செய்யும் குற்றங்கள் இருக்கிறவா அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறார். துவளில் மாமணி மாடம் ஓங்கும் தொலைவெளி மங்கலம். துவளில் ஒரு துளி கூட குத்தமே இல்லாத மாமணி மாடம் ஓங்கும் அப்பேற்பட்ட ஊர்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்குறார். சுற்றும் விளக்கு எரிய. இந்த பொன்னுடைய மாளிகையில் எப்பொழுதும் ரத்தினங்களால் ஒளிப்படிந்து பகல் போல் உள்ளது. அதோடு இல்லாத எங்கே பார் மங்களார்த்தமாக தீபம் வேற எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க திருக்கரங்களை பிடித்து எல்லா இடமும் உலாவதற்காக எல்லா இடத்துலையும் தீபம் வைத்துள்ளார். கண்ணை வந்தான்னா அவன் கையை பிடிச்சிட்டு எல்லா இடத்துலையும் உலா வரணும். அப்போ அந்த ரத்தனத்துலேயே இவ ஜொலிப்பா, அந்த விளக்குலேயே அவள் ஜொலிப்பாங்கிறத சொல்கிறார். உண்மையில் ஓரிடத்திலும் விளக்கு உள்ளது. கண்ணாடி அறையில் எம்பெருமான் எழுந்தருள பண்ணினால் எல்லா இடமும் சேவை கொடுப்பார். சுற்றும் விளக்கெரியன்னு கொடுக்குறதுன்னா எங்கப்பா ரத்தினங்களால் இழைச்சிருக்கிறதுனால அந்த ஒரு விளக்கு வெளிச்சமே சுற்றி எல்லா இடத்துலையும் விளக்கு இருக்குதா. நம்ம கண்ணாடியோட சேவை பெருமாளை சேவிச்சிருப்போம். பகவான் நடுப்புற மட்டும் இருப்பான். எல்லாம் சுற்றி பார்த்தா எங்கப்பா கண்ணனாவும் இப்போ பகவானா இருக்கானே அதுதான் சொல்கிறான். துலாக்காவில் மகாத்மியத்தில் எம்பெருமானுக்கு விளக்கி ஏற்றி வைக்க வேண்டும். மங்கள ஆர்த்தி செய்யும்போது எம்பெருமானுக்கு காட்டி நாம் கையால் தொட்டு உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். தூபம் சமர்ப்பித்து அதையும் நாம் கையால் அனுபவிக்க வேண்டும். இப்படி இல்லாத பூஜை உபயோகமற்றதுன்னு சொல்லி பெரியவாள்னு சொல்கிறார். இன்னொன்று என்னன்னு கேட்டால், புகை உண்டு பண்ணாலும் திருப்திகரமாகாது. தசாங்கம், சாம்பிராணி, ஊதுவத்தி, சந்தனம் இதன் மூலம் உண்டாகும் புகையைத்தான் சுவாசிக்கணும்.
வேறு எந்த புகையும் நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு, அதாவது பட்டாசு புகை, வைக்கல் புகை இதெல்லாம் நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு உகந்தது இல்லை. துயில் அணை மேல் கண் வளரும். இந்த பெண் தூக்கத்துக்கு அனுகூலமான பஞ்ச சயனத்தை, ஒரு படுக்கைக்கு 5 லட்சணம் இருக்கணும்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி ஏற்படுத்தின்னு படுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவள் தான் மட்டும் படுத்துக்கிறதா நினைக்கல, தன்னோட கண்ணன் இருக்கிறதா தான் நினச்சிட்டு இருக்கா. அந்த கண்ணனுக்கு உடம்பு உறுத்தக்கூடாதுங்கிற அந்த எதிர்பார்ப்பில் தான் அவன் படுத்துட்டுருக்கான், அவனுக்கு வேணுங்கிறாப்புல பஞ்ச சயனமாக ஏற்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பரகால நாயகியான தன் கணவனுடைய எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியாமல் எல்லாத்தையும் வெறுக்கிறாள். எப்படின்னா வாடை காற்று வெப்பத்தை கொடுக்கலாம், அப்படியே தென்றல் வீசுறது. அந்த பரகால நாயகிக்கு அது ரொம்ப வெப்பத்தை கொடுக்குறான். சந்திரன் நிலவு சூரியன் மாதிரி தகிக்கிறான். உடல்ல பூசப்பட்ட சந்திரன் நெருப்பு போல எரிகிறான். இப்படி கஷ்டப்படுவதை கூறுகிறாள். பூ முலை மேல் சாந்து அணியாள், சாந்தமும் பூவும் அணியிலும் குழலாம் பாவியேன் மனத்தே நின்று ஈரும் ஆலோ வாடை. இதெல்லாம் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கான். பகவானுடைய பிரிவு அவன் இல்லைனாக்க இந்த மாதிரி இருக்கணுமா, உலக சுகத்தில் நம்ம ஆழ்ந்து போகக்கூடாது, அந்த உலக சுகமே நம்மளுக்கு எதிரியாக இருக்கணுங்கிறது தான் ஆழ்வார்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கான். அப்படி இருக்கிறச்சையும் இந்த படுக்கையில் படுத்துட்டுக்கே கண்ணனை பிரிஞ்சு தானே இருக்க, அப்படி இருக்கச்சையும் உனக்கு எப்படி சுகம் கிடைக்கும், எழுந்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம். படுத்த பைநகை பள்ளி கொள்ளும் பள்ளி அழவி அஞ்ஞான் பால்கடலுள் பள்ளி கொன்ற பரமா அப்படின்னு சொல்லிலாம் பகவானுடைய சயன திருக்கோலத்தை அனுபவிக்கிறவோம். நீ மனசால அனுபவிச்சா போராதுமா, வா நம்ம நேராக போய் அவனை எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவிக்கலாம். நீ மனசில் நினச்சிட்டு இருக்க உன்னுடைய படுக்கை தான் அந்த பையனாகும், அதில் பகவான் படுத்துட்டு காப்பில் தான் இங்கே படுத்துட்டுருக்கா நீ நினச்சிட்டு இருக்க. அது கிடையாதுமா, நெஜம் கண்ணன் நம்மளுக்கு இருக்கான், அவனை போய் துயில் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பெரிய நம்பிகள் 18 தரம் திருக்கோஷ்டியூர் நம்பியே அனுசரித்த உண்மையே கொண்டு தெளிவீர் என்று அருளி செய்தார். ராமானுஜர் 18 தரம் போகிறார் திருக்கோஷ்டியூருக்கு. பகவானை அனுபவிக்கிறதுங்கிறது பகவானுடைய ஒரு மந்திரங்களுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியன்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு பவ்யம் வேணும். பவ்யம் வேணுங்கிறதோட விடா முயற்சி வேணும். கண்டிப்பாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை கற்றுண்டு தான் ஆகணுங்கிற வைராக்கியம் வேணும். ராமானுஜரை திருக்கோஷ்டியூர் நம்பி போகிறார். இவர் போய் முதல் தரம் போகிறார், திருப்பி அனுப்பிடுறார். இந்த மாதிரி 18வது தரம் போர் செய்தான். ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, திருக்கோஷ்டியூர் எங்கே இருக்குது, நடந்தே போகிறார். ஒவ்வொரு தரமும் நடந்து போகிறார். இந்த தரமாவது தனக்கு அந்த துவய மந்திரத்தினுடைய மூலம் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை கேட்கணுங்கிறதுக்கோசம் தான் போகிறார். அப்படி போய் நம்ம இத்தனை தரம் போனோம், 10 தரம் போயிட்டோம், 12 தரம் போயிட்டோம், சரி இப்போ நம்ம வேறு யார்கிட்டையாவது போய் கற்றுண்டுள்ளாமே, நம்ம அப்படி தான் நினைப்போம். நம்ம மனசு என்ன தோணும், சரி இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இங்கே, ஏன்னா அவருக்கு 5 ஆச்சாரியன் ராமானுஜருக்கு, வேற ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்கலாமேன்னு சொல்லி அவர் மனசு வைராக்கியம் குறைவே இல்லை. திருக்கோஷ்டியூர் நம்பியர்கிட்ட தான் திருமந்திரத்தை கற்றுக்கணும்னு அந்த 18வது தரம் போனப்போ அவர் கூட்டு திருமந்திரத்தை உபதேசிக்கிறார். அந்த திருமந்திரத்தை மந்திரத்தையும் உபதேசித்து அதனுடைய அர்த்தத்தை விரிவாக எடுத்து சொல்கிறார். விரிவாக எடுத்து சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த அர்த்தத்தை 4 பேருக்கு நீ சொல்லக்கூடாது, உன்னை நம்பி யாராவது ஒருத்தருக்கு அவளுக்கு மட்டும்தான் நீ சொல்லணும்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து ராமானுஜரை அனுப்புகிறார். ஏன்னா இது எல்லாமே அவளுக்கெல்லாமும் பகவானை மாதிரி சேஷிதங்கள் பண்ணுறதுல நிறையாவே இருக்கும் உண்டு. ராமானுஜருக்கு எம்பெருமானார்னு பட்டம் வரணுமே, அவருக்கு இந்த மாதிரி பண்ண உடனே அவருடைய வைராக்கியத்தை வெளியில் காட்டணும், அவருடைய சுலபம் அந்த சௌலபிய குணத்தை வெளியில் காட்டணுங்கிறதுக்கோசரம் அப்போ இவர் என்ன பண்ணுறார், ராமானுஜர் அந்த ஊரில் இருக்கிறவா யாருக்கெல்லாம் திருமந்திரத்துடைய அர்த்தம் தெரியணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு அந்த மந்திரத்தையும்
அதனுடைய அர்த்தத்தையும் இது பண்ணுறார். திருக்கோஷ்டியூர் நம்பியிருக்க காதில் விழுந்துடுது, ஓடி வரார். என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணியானாக்கா உனக்கு நரகம் கிடைக்கும்னு சொன்னேனே அப்படின்னு. அப்போ தான் ராமானுஜர் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறார். என் ஒத்தனுக்கு நரகம் கிடைக்கட்டும், நான் ஆச்சாரியன் வாக்க மீறிட்டேன், என் ஒத்தனுக்கு நரகம் கிடைக்கட்டும், நரகம் கிடைச்சாலும் இத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கானே, இவாளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் போலியோ, இவாளுக்கு மோட்சம் கிடைச்சா போதும், நான் ஒத்த நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொன்னப்போ திருக்கோஷ்டியூர் எம்பெருமானாரேன்னு வந்து கட்டினார். அந்த மாதிரி ஒரு பகவானுடைய விஷயங்களை கற்றுக்கணும்னா, மந்திரங்களை கற்றுக்கணும்னா நம்மளுக்கு அந்த வைராக்கியம் இருக்கணும், அந்த ஆசை இருக்கணும், அந்த பக்தி இருக்கணும். அதை தான் இந்த இடத்துல அந்த திருக்கோஷ்டியூர் நம்பியை அனுசரித்த உண்மையே கொண்டு தெளிவேன். ராமானுஜரை பற்றி யார்? பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு ஆச்சாரியர். ஆனால் நீங்கள் அது திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போயிட்டு இருந்து உங்களை பற்றி நான் இப்போ தெளிஞ்சுட்டேன், நீங்கள் எவ்வளோ வஸ்திங்கிறத இப்போ தெளிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமன் மகளே, மாமனின் புதல்வன் அம்மன், மகளுக்கு அம்மங்கா என்று பெயர். இதில் இந்த காலத்தில் நம்ம யாரும் கூப்பிடுறதில்ல, எல்லாருமே ரொம்ப ஸ்டைலாக எல்லாத்துலேயும் அக்கா அண்ணா அக்கா அண்ணா அப்படி உறவில் போயிடுத்து. மாமா பொண்ணுன்னா அம்மங்கா, அத்தை பொண்ணுன்னா அத்தங்கா, இதெல்லாம் பழைய காலத்து வழக்கங்கள். லக்ஷ்மணன் எம்பெருமானுடைய கைங்கரத்தில் தூக்கத்தை விட்டு ஈடுபட்டவர். 14 வருஷம் தூக்கத்தை சாப்பிட்றத விட்டுட்டு அவன் ஈடுபட்டவன். அந்த அப்படி இருக்கிற உன்னிடத்தில் காலை பிடிப்பது முதலான தொண்டு செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த லக்ஷ்மணன் எப்படி பண்ணானோ அந்த மாதிரி நாங்கள் வந்து தூக்கத்தை விட்டுட்டு உங்ககிட்ட காலங்காத்தால வந்திருக்கோம், ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கூப்பிடுறான். திருவாய்ப்பாடியில் ஒரு பிராகிருத சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவனம் என்கிறாள் ஆண்டாள். அந்த திருவாய்ப்பாடியில் ஏதாவது ஒரு ஜீவன் தனக்கு சொந்தமாக இருக்கணுங்கிறத சொல்கிறார். பகவத் சம்பந்திகளுக்கு எல்லாம் அடிக்கழிஞ்சு பெற்றிருக்கிறபடி என்று பெரியவர்கள் வார்த்தை. பகவத் சம்பந்தம் இருந்தாக்க அந்த பாகவத சம்பந்தம் நம்மளுக்கு வந்துடும். பகவத் சம்பந்தங்கிறது நம்மளுடைய சொந்தங்கள், நெருங்கிய சொந்தங்கள், அது இருந்தால் தான் பாகவத சம்பந்தம் வருங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். நல்ல பதத்தால் மனைவாழ்வார் கொண்ட பெண்டின் மக்களே அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த மாதிரி கொண்ட பெண்டின் மக்கள், நம்மளுடைய சுற்றங்கள் நல்ல விதத்தில் இருக்கணும், அதை தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். மணிக்கதவான் தாழ்த்திடுவாள், நாயகனாய் நின்ற என்ற பாசுரத்திலும் மணிக்கதவுங்கிற வார்த்தை வருது. இவளுக்கும் இந்த மாதிரி கதவு உண்டு. அவளாம் வந்து நிற்கிறவா உள்ளே இருக்கிறவா சொல்கிறாளாம், நீ கதவை திறந்துட்டு வான்னு. அந்த ரத்னங்கள் இருக்கிற ஜொலிப்பில் சாப்பாடுலாம் எங்கே இருக்குன்னே இவளுக்கெல்லாம் தெரியலையா, அந்த மாதிரி ஜொலிக்கிறது. அதனால் நீயே எழுந்து வந்து தர அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உறங்குற பொண்ணை எழுப்புறா. அப்படிங்கிறதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். தொடர்ந்து தினம் அனுபவிப்போம். அடியனுடைய குற்றம் குறைகளை மன்னித்து, அடியேன் நிறைய குற்றம் குறைகள் இருக்கும், எல்லாத்தையும் மன்னித்து சமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் நாளைக்கு தொடர்ந்து அனுபவிப்போம். திருவாடி பூரத்து ஜகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவி முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, புரே உயர் அரங்கற்கே உகந்து கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வண் புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடியிலே செல்லும், கண்ணன் கடலிலே செல்லும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே.